நம்ம எல்லாம் சொல்றோமே 15% எடுத்துருவாரு, சும்மா அப்படி எடுப்பாரு. அந்த 15 எப்படி 20 ஆகிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? கரெக்டா வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறானா, வேட்புமனு ஒழுங்கா ஃபில் பண்ணியிருக்கிறானா, பிரச்சாரத்துக்கு போறானா, இல்லை யார் வலையிலையாவது விழுந்துட்டானா, இன்னைக்கு கிடைக்கிற தகவல் குறைஞ்சது 25 தொகுதியில் தாவேக்க வேட்பாளர்கள் விலை போயிட்டாங்க, சிலருடைய கைகளுக்குள்ள போயிட்டாங்க. அப்ப விஜய் எவ்வளவு உஷாரா இருக்கணும். ஸோ ஒரு அணியிலுமே பலமும் இருக்கு பலவீனமும் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் நான். இதுல யாரு அந்த குழம்பிய இந்த குட்டையில் யார் மீன் பிடிக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்பனா இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப குழம்பிதான் போயிருக்கு. யாருமே எல்லா அணிகள்லையும் குழப்பம் சார். யார ராமதாஸ் சசிகலா சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரு அணி அமைச்சாங்கல்ல, அதுல எத்தனை குழப்பம் பாருங்க. மயிலாடுதுறையில நான் ஒரு கேண்டிடேட் போட இல்ல மாத்திக்கிறேங்கிறது, அப்புறம் அவருக்கு இதை விட்டு கொடுத்துட்டேங்கிறது, இதெல்லாம் இயல்புதான். ரெண்டு பேர் இருக்கிற அந்த அணியிலேயே இவ்வளவு குழப்பம்னா இத்தனை கட்சிகளை வச்சிருக்கிறவங்களுக்கு எவ்வளவு குழப்பம் இருக்கும். இவ்வளவு ஆசைகள் வச்சிருக்கிற கட்சிகள்கிட்ட எப்படி சமாளிக்கிறதுல சில கோபதாபங்கள் வரும்.